Hello, civil aspirants. Welcome to Sparks Academy. Hope everyone is doing good. So, in this session, we are going to talk about the most important topic of soil mechanics, effective stress. So, before moving on to today's session, let me share you a piece of information. So, எல்லாருமே municipal administration and water supply department release பண்ண notification பார்த்துருப்பீங்க. It's a great opportunity for all technical aspirants out there அப்படின்னே சொல்லலாம். So, நம்மளோட Sparks Academy we are providing courses to make your preparation path way simpler. ஸோ போத் ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் பேச்சஸ் வந்து அவைலபிள். ஆஃப்லைன் பேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது மார்னிங் உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன்ஸும் ஈவினிங் வந்து ஜிஎஸ் செஷன்ஸும் இருக்கும். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் யூ வில் பி ப்ரொவைட் வித் ரெக்கார்டர் செஷன்ஸ், லைவ் டிஸ்கஷன் வீடியோஸ் அலாங் வித் டெக்னிக்கல் புக்ஸ். ஸோ டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கால் திஸ் நம்பர் 8190879379. அண்ட் 2 batches are already going on. தேர்ட் பேட்ச் வந்து 19th Feb 2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கும் போது you can WhatsApp or call this number. Okay, fine. So let's move to today's session, effective stress. Effective stress பொறுத்த வரைக்கும் it's a milestone for soil mechanics அப்படின்னு சொல்லலாம். Because this concept is given by Terzaghi. Based on this concept only, all other things like shear strength, consolidation, earth pressure, bearing capacity of a foundation, இது மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே இந்த பர்டிகுலர் பேராமீட்டர் பேஸ் பண்ணது தான். So this particular effective stress is called as a milestone topic of soil mechanics. Why should we call this as a effective stress? ஏன் சிம்பிளா ஸ்ட்ரெஸ்னு சொல்லக்கூடாது? இப்போ சாலிட் மெக்கானிக்ஸ் பார்க்குறோம். லோட் ஆக்ட் ஆகுது ஒரு பர்டிகுலர் பாடியில், ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் ஆகுறதுனால ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகுது. சாயிலையும் அதே மாதிரி தான். லோட் வந்து ஒரு சாயில் பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகுது. Why should I call this as a effective stress instead of stress அப்படிங்கிறத பார்க்கலாம். Soil is made up of two things. ஒன்று வந்து solid particle, இன்னொன்று voids. லோட் அப்ளை ஆகிறது சாலிட் பார்ட்டிகளும் ரெசிஸ்ட் பண்ணும், as well as அங்கே வாய்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வாட்டரும் ரெசிஸ்ட் பண்ணும். மேபி வாட்டரில் வாய்ட்ஸில் வந்து ஏரோ இல்லை வாட்டரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அதுவும் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணும். ஓகே, நான் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸை மட்டும் பற்றி பேசுகிறேன் அப்படிங்கும்போது தட் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் அஸ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். இல்லை போரில் ப்ரெசென்ட் ஆயிருக்க வாட்டர், அதுவும் நமக்கு வந்து லோட ரெசிஸ்ட் பண்ணும் இல்லையா? தட் பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் அஸ் a pore water pressure. ஓகே, காட் த பாயிண்ட். ஏன் வந்து இதை நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்னு சொல்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஓவரால் ஸ்ட்ரெஸ் இல்லை சிம்பிளி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஓவரால் ஸ்ட்ரெஸ் ஆர் டோட்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த லோட்னால அந்த பர்டிகுலர் சாயில் மாஸ்ல ஏற்படுது அப்படிங்கிறது. இதுல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற டாபிக் மட்டும் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சாலிட் பார்ட்டிகல் எவ்வளோ லோடு வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறது. இதுவே வாட்டர் ஆஃபர் பண்ற ரெசிஸ்டன்ஸை பத்தி பேசுறது வந்து இட்ஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் தி நியூட்ரல் ஸ்ட்ரெஸ் ஆர் போர் வாட்டர் பிரஷர். With the point, okay, so this topic is developed by Terzaghi and he's a father of soil mechanics, we all know. Fine, and let's talk about the total stress. First, let me consider a soil mass. Okay, let me consider soil mass. So அதில் வந்து அந்த நான் ரவுண்டாக அப்ளை பண்ணியிருக்கேன், அது எல்லாமே சாலிட் பார்ட்டிகல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் செக்ஷனை எடுத்து நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கும் போது இந்த செக்ஷனை நான் அப்படியே சைடில் வரைகிறேன். சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் மேபி வாய்ஸில் வந்து வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே நமக்கு அந்த போர்ஸில் இருக்கும். இப்போ மேலே இருந்து ஆக்ட் ஆகிற இந்த லோட்னால சாலிட் பார்ட்டிகல்ல எனக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு. ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு அண்ட் இந்த நார்மல் ஃபோர்ஸ் இந்த செக்ஷன்லையும் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? அப்போ ஃபைனலா அந்த செக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ்மா ஆக்ட் ஆகுது அப்படின்னா the force that is given by the solid particles அது ஒன்று, along with that the weight of the water. Let me assume this is a W, so weight of the water. இப்போ ஓவரால் ஃபோர்ஸை வந்து அந்த பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன்ல ஓவரால் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா the total force at XX section is equal to normal force plus weight of the water. Can I say normal force plus weight of the water? Okay, let me write down. Okay, எனக்கான டோட்டல் ஃபோர்ஸ் வேண்டாம், டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேணும்.
because we are dealing about stress, right? So total stress வேணும் அப்படிங்கும் போது can I write total force divided by area is equal to normal force divided by area plus weight of the water divided by area. Weight applied by the water divided by area. You can say any way. So இந்த total force divided by area எனக்கு என்ன கொடுக்கும்? Total stress கொடுக்கும். So சிக்மாவை நமக்கு கொடுக்கும். Let me write total stress as a sigma. இந்த normal force divided by area என்ன term மேம் கொடுக்கும் அப்படின்னா, normal force is acting only on a solid particle. So that gives me the effective stress sigma bar or sigma dash any terms. Okay, இப்படியும் represent பண்ணுவாங்க, இப்படியும் represent பண்ணுவாங்க. Don't get confused. And weight divided by area. The weight of the water divided by area gives me the pore water pressure U. So this is the total term. Overall ஒரு soil mass மேல நான் ஒரு load apply பண்றேன் அப்படிங்கும் போது அதுல effective stress build ஆகும், pore water pressure build ஆகும். இதோட ரெண்டோட combination தான் நம்ம வந்து total stress னு சொல்றோம். Effective stress எதனால build ஆகும் அப்படின்னா, it's because of the solid particles that are resisting the load. Pore water pressure எதனால build ஆகும் அப்படின்னா, because of the weight of the water that is applied on a section. Okay, fine. So என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். When a load is applied to a soil, it is carried by solid grains and the water in a pores. Okay, solid grains நமக்கு என்ன பண்ணுது? Load carry பண்ணுது, as well as water நமக்கு load carry பண்ணுது. The total vertical stress acting at a point below the ground surface is due to the weight of everything that lies above, including soil, water and surface loading. Total stress that increases with depth and with the unit weight. So ரொம்ப important thing. Total stress அப்படிங்கிறது depth போக போக அதோட value increase ஆகும், along with that அதோட unit weight மாற மாற. For example, ஒரு இடத்துல எனக்கு saturated unit weight இருக்கு, ஒரு இடத்துல dry unit weight இருக்கு. எந்த soilக்கு மேம் total stress அதிகமா இருக்கும்னா எதுக்குமா? Obviously saturated unit weight has a more total stress because saturated soil, not unit weight, saturated soil have a more total stress because gamma sat is greater than gamma d for a particular soil. ஏதாவது ஒரு particular soil மட்டும் நான் எடுத்து அனலைஸ் பண்றேன் அப்படிங்கும்போது saturation value எனக்கு dry விட அதிகமா இருக்கும். Okay, fine. So this is what total stress is. Total stress எப்படி calculate பண்றது அப்படின்னா, it's nothing but the combination of effective stress and pore water pressure. If you want to measure the total stress, you can go for lots of devices, but still simple unit weight along with the height வச்சு நம்ம வந்து total stress ஈஸியா measure பண்ண முடியும். Okay, so let's talk about the pore water pressure. Pore water pressure எப்படி generate ஆகுது? Apply ஆகுற load water resist பண்ணும்போது அதுல create ஆகுற pressure தான் pore water pressure. The pressure of water in a pores of a soil is called as a pore water pressure. இதை measure பண்ண முடியுமா டைரக்டா அப்படின்னா, yes, total stress இருக்கட்டும், pore water pressure இருக்கட்டும், ரெண்டுமே physical significance இருக்கிற ஒரு pressure, ஒரு stress value தான். Okay, pore water pressure நாம என்னன்னு சொல்லுவோம்? Neutral stress அப்படிங்கிற termலையும் represent பண்ணுவோம். So both are having physical significance, so we can measure these two terms. இது ரெண்டையும் measure பண்றது மூலமா தான் எனக்கு effective stress calculate பண்ண முடியும். And one more thing, effective stress can't be measured. Effective stress can only be calculated. டைரக்டா நம்மளால effective stress measure பண்ண முடியாது. அதை calculate மட்டும் தான் பண்ண முடியும் with the help of the values called pore water pressure and total stress. So pore water pressure என்னென்ன விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கறத क्वेश्चनா கேட்கலாம். We can expect some conceptual questions. Okay, so depth of the water table. ஒருவேளை water table வந்து எனக்கு ground levelல இருக்கு, இல்ல water table வந்து ground levelக்கு மேல இருக்கு, ஏதாவது ஒரு pond, lake அது மாதிரி கண்டிஷன், இல்ல water table வந்து கீழ இருக்கு மேம், ஒரு 5 meters கீழ இருக்கு, 10 meter கீழ இருக்கு. water table எந்த இடத்துல present ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து நமக்கு pore water pressure value மாறும். Okay, and இன்னொரு விஷயம், condition of a seepage flow, very very important. இது seepage analysisலயும் இந்த question கேட்கலாம், effective stress conceptsலயும் கேட்கலாம். seepage அப்படிங்கிறது it happening in a two way. seepage அப்படினாவே it's happening because of the head difference that is developed in a soil அப்படின்னு சொல்லுவாங்க. head difference depend பண்ணி seepage வந்து upward flowவா இருக்கா இல்ல downward flowவா இருக்கா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அத பத்தி நம்ம seepage analysisல டீடைலா பார்க்கலாம். We have two different forms of seepage. One is upward seepage, another one is downward seepage. ஒரு பர்టిక్యులர் சாயில்ல டவுன்வர்ட் சீப்பேஜ் நடக்குதா இல்ல அப்வர்ட் சீப்பேஜ் நடக்குதா அப்படிங்கறத பொறுத்து நமக்கு pore water pressure value மாறும். pore water pressure value மாறுறதுனால effective stress value மாறும். Okay, when the upward seepage happens, pore water value increases. Okay, pore water pressure value increases. Because of this, effective stress decreases. இதுவே downward seepage நடக்குது அந்த சாயில் அப்படின்னா pore water value decreases
and effective stress value increases. This kind of questions can be asked. So pore water pressure value அதோட magnitude என்னென்ன factors depend பண்ணிருக்கு? ஒன்னு depth of the water table, இன்னொன்னு seepage flow condition, either it can be upward or downward. Okay, ma'am எவ்வளவு value ma'am மாறும்? ஒருவேளை magnitude எங்களுக்கு கேக்குறாங்க அப்படின்னா it's equal to seepage pressure. The magnitude of a change that is happening in a upward seepage or downward seepage is equal to seepage pressure. இதோட value என்ன depend பண்ணிருக்கு ma'am? I, Z, gamma W. Okay, it depends on hydraulic gradient. ஒரு factor. இன்னொன்னு Z value. எந்த depthல நீங்க வந்து soil analyze பண்றீங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு gamma W. It's a standard value. So, unit weight of the water. Okay. இப்போ நான் சொன்னேன் இல்லையா? upward seepage நடந்தா வந்து pore water pressure வந்து increase ஆகும் அப்படின்ட்டு. எவ்வளவு வேல்யூக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு IZ gamma W. அப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு வேல்யூக்கு மேம் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா சேம் வேல்யூ தான் IZ gamma W. क्वेश्चंस கேன் பி ஃப்ரேம் லைக் திஸ். ஓகே, எப்படி கேட்டாலும் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்க வந்து எழுதுற மாதிரி இருக்கணும். ஓகே, சோ லெட்ஸ் டாக் அபௌட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். இது கொடுத்தது யாரு? கார்ல் டெர்சாகி. திஸ் சச் a important concept அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் shear strength, consolidation factor, bearing capacity of a foundation, stability of a slope, earth pressure எல்லாமே நம்ம soil mechanicsல அடுத்தடுத்து பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த effective stress parameter டிபெண்ட் பண்ணி இருக்கு. That's why this topic is called as a milestone of soil mechanics அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, so this principle அவர் கொடுத்தாரு இல்லையா டர்சாகி, இந்த principle வந்து mostly it's valid for a saturated soil only. Okay, this question can also be asked. இதை எப்படி calculate பண்ணுவோம்? We can't measure it. We can only calculate it with the help of a value. Total stress minus of pore water pressure. Okay. Let me write in a simple. So, sigma minus of U. Sigma dash is equal to or sigma bar is equal to. Any terms can be asked. Okay, Amma. So, இந்த effective stress value எப்படிலாம் மாறுது? ஒருவேளை water table வந்து நமக்கு கிரவுண்ட் லெவல்லே இருக்கு அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? ஒரு சடன் டெப்த் கீழே இருக்கு அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ as I already told, இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் பெராமீட்டர். இதுல வந்து கம்ப்ரெசிபிலிட்டி, கன்சாலிடேஷன், செட்டில்மெண்ட், ஷியர் ஸ்ட்ரெஸ், பியரிங் கெப்பாசிட்டி, இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் ஒரு ரூல் பண்ற ஒரு பெராமீட்டர் அப்படின்னா இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் பெராமீட்டர் தான். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், when water level is far away from a soil surface. ஒரு ட்ரை ஸ்டேட்ல தான் நம்மளோட சாயில் இருக்கு. இதுக்கு மேல நான் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். பட் ஐ வாண்ட் டு நோ ஒரு சர்டன் டெப்த் வாட்டர் டேபிள் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் வாட்டர் டேபிள் கீழே சாயில வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதும் இது மூலமா உங்களுக்கு வந்து தெரியும். Okay, apart from scoring marks, while you are constructing a building over a ground level, you need to know what is the effective stress of that particular soil is. Okay, so first ground level analyze பண்ணலாமா? ட்ரை ஸ்டேடம் பிரசன்ட் ஆயிருக்கு, ஒரு சர்டன் டெப்த் வரைக்கும் ட்ரை ஸ்டேடம் பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து வாட்டர் டேபிள் இருக்கு. ஸோ அந்த சர்டன் டெப்த் வரைக்கும் இருக்க ட்ரை ஸ்டேடம்ல எவ்வளோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளோ போர் வாட்டர் ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன பெராமீட்டர்ஸ் மேம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, as I already told while we are discussing about the total stress, it's totally depend on unit weight of a soil and depth at which we are analyzing the soil. So dry unit weight, saturated unit weight, submerged unit weight, அந்த சாயிலோட கண்டிஷன் என்ன, நேச்சுரல் கண்டிஷன் இப்போ எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அதையும் நம்ம என்ன டெப்த்ல அனலைஸ் பண்ண போறோம் அதையும் பொறுத்து தான் இப்போ பாக்குற இந்த பெராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், போர் வாட்டர் பிரஷர், டோட்டல் ஸ்ட்ரெஸ். ஓகே, லெட் மீ டாக் அபௌட் தி கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவல்ல மேல ஏதாவது லோட் எனக்கு இருக்கா? இல்ல. இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல லோட் எதுவும் இல்லை. சரிங்களா, லோட் எதுவும் இல்லை. along with that soil massம் மேல எதுவும் எனக்கு பிரசன்ட் ஆகல. அப்படிங்கும் போது there won't be any force that is applying a load. There won't be any stress. Obviously there won't be any stress. So first caseல Z ஓட வேல்யூ நமக்கு 0வா இருக்கு. So overall total stress is going to be 0 since total stress is equal to unit weight into Z.
ஓகே ஃபைன். போர் வாட்டர் ப்ரெஷர் ஏ லெவல்ல தண்ணி ஏதாவது இருக்கா? இல்ல. அந்த லோட் அப்ளை பண்றதுனால போர் வாட்டர்ல ஏதாவது ப்ரெஷர் டெவலப் ஆகுமா? எனக்கு லோடே அப்ளை ஆகல. along with that நமக்கு வாட்டரும் இல்ல அப்படிங்கும் போது there only any pore water pressure that is created, so value is 0. when total stress is 0, pore water pressure is 0, obviously effective stress is going to be 0 minus 0, it's going to be 0. அடுத்து let's analyze the B condition. B எங்க மேம் இருக்கு அப்படின்னா கரெக்டா ட்ரை ஸ்டேட்டம்ல இருந்து நமக்கு சேச்சுரேட்டட் ஸ்டேட்டம் மாறுது பாத்தீங்களா, வாட்டர் டேபிள் லையா இருக்க அந்த லெவல்ல நான் அனலைஸ் பண்ண போறேன். எந்த லெவல்ல வாட்டர் டேபிள் பிரசென்ட் ஆயிருக்கோ அதுல நான் அனலைஸ் பண்ண போறேன். வாட் அபவுட் இதோட ஸ்ட்ரெஸ்? பி லெவல்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்குமா? ஆப்வியஸ்லி மேல இருக்க சாயில் என்ன பண்ணும், கீழே அந்த கிராஸ் செக்ஷன்ல நமக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒன்னு சாலிட் பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்னு அந்த போர் வாட்டர்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்க ப்ரெஷர். இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு அந்த இடத்துல டோட்டல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். எவ்வளவு மேம்? அது எதுக்கு எவ்வளவு இருக்கும்? மேல இருக்க அந்த சாயிலோட யூனிட் வெயிட், ட்ரை யூனிட் வெயிட் இன்டு H1. ஓகே, வாட் அபவுட் போர் வாட்டர் ப்ரெஷர் மேம்? அதான் வாட்டர் டேபிள் அங்க இருக்கு. போர் வாட்டர் ப்ரெஷர் டெவலப் ஆகுமா அப்படின்னா whenever you want to calculate a pore water pressure at certain level, நீங்க மேல இருக்கிற ஸ்டேட்டமை அனலைஸ் பண்ணுங்க. மேல ட்ரையா இருக்கா சேச்சுரேட்டடா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. மேல எனக்கு ட்ரையா இருக்கு, obviously there won't be any pore water that is present, so there won't be any pore water pressure, so 0. pore water pressure எனக்கு 0. அப்ப ஃபைனலா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? gamma dry into H1. சிம்பிள். ஓகே, let's talk about the sea level. நமக்கு எந்த இடத்துல வேணும்? வாட்டர் டேபிள் கீழே தான் எனக்கு வேணும். அப்போ யார் யாரெல்லாம் இங்க வந்து கவர்னிங் ஃபேக்டரா இருக்கா? மேல இருக்க ட்ரை ஸ்டேட்டமும் எனக்கு சி லெவலுக்கு மேல தான் பிரசென்ட் ஆயிருக்கு, மேல இருக்க சேச்சுரேட்டட் ஸ்டேட்டமும் எனக்கு சி லெவலுக்கு மேல தான் பிரசென்ட் ஆயிருக்கு. ரெண்டுமே லோட் அப்ளை பண்ணுமா? எஸ், ரெண்டுமே லோட் அப்ளை பண்ணும். ரெண்டுனாலையும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். gamma dry into H1, அது எவ்வளோ டெப்த் இருக்கு, பிளஸ் gamma saturated into H2, that gives me the total stress. அடுத்து pore water pressure, gamma W into H2. Why ma'am? Why we are not considering H1? Because there won't be any water present there. Water table இங்க தான் ஆரம்பிக்குது, so H2 ஸ்டேட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்ணா போதும். ஸோ ஃபைனலாக எனக்கு ஓவரால் வேல்யூ வேணும் அப்படிங்கும்போது effective stress is equal to total stress minus pore water pressure, that gives me this. ஸோ இப்போ ரெண்டுலையுமே எனக்கு வந்து H2 காமனா இருக்கு. ஓகே, pore water pressure-லயும் சரி total stress-லயும் சரி H2 காமனா இருக்கு. அப்போ can I take H2 common and write gamma set minus gamma W here? இது என்னமா ரெப்ரசென்ட் பண்ணுது? It's representing submerged unit weight. First sessionல second sessionல we dealt about this, right? And unit weight order ரொம்ப ரொம்ப important. Okay, highest order எங்க ஆரம்பிக்குது? Solids, unit weight of solidsல இருந்து saturated, bulkங்கிறது it's nothing but the natural state, dry, and finally we have submerged. ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு மேம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, டைரக்டா கொஸ்டின் கேட்கறதுலாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் கான்செப்சுவல் தான் செக் பண்றான். வாட்டர் டேபிள் வந்து சடனா ஃபால் ஆகுது அப்படிங்கும் போது வாட் வில் ஹேப்பன் டு தி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்? ஒரு 2 மீட்டர் ஃபால் ஆகுது அப்படிங்கும்போது வாட் இஸ் த சேஞ்ச் இன் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அந்த இடத்துல நான் போயிட்டு மேத்தமெட்டிக்கலா எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும்லாம் இல்லை. எனக்கு என்ன யூனிட் வெயிட் இருக்கு, சம்மர்ஜ்ல இருந்து சேச்சுரேட்டட் மாதிரி இருக்கா, இல்ல ட்ரைல இருந்து சேச்சுரேட்டட் மாதிரி இருக்கா, அதை வச்சு என்னால அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத டைரக்டா சொல்ல முடியும் பை ஜஸ்ட் லுக்கிங் அட் தி கொஸ்டின், நாட் ஈவன் சால்விங் அவுட் த திங்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் யூ டோன்ட் கிவ் அந்த யூனிட் வெயிட் வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டான். ட்ரை ஸ்டேடம் இப்போ வந்து வெட்டா மாறி இருக்கு அப்படிங்கும் போது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னவா மாறும் அப்படிங்கறதான் கொஸ்டினா கேட்பாங்க. இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? Okay, so don't merely depends on the formulas, you have to understand the concepts behind this formulas. அப்போ யூனிட் வெயிட்டோட ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், வேல்யூவோட ஆர்டர். along with that you know how to apply the stress value at the certain level. மேல இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுமா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி. when water level is at the soil surface, இப்போ வந்து நம்ம மேல ட்ரை ஸ்டேட்டம் கீழே வந்து சேச்சுரேட்டட் ஸ்டேட்டம் பிரசன்ட் ஆயிருக்க கேஸ் பார்த்தோம். ஒருவேளை வாட்டர் லெவல் வந்து சாயில் சர்ஃபேஸ்லேயே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அகைன் ஏ பாயிண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிரியேட் ஆயிருக்காது. ஸோ 3 வேல்யூம் 0. அடுத்து பி பாயிண்ட்ல இந்த லெவல் வரைக்கும் இருக்கிற சாயில் மட்டும்தான் எனக்கு இந்த கிராஸ் செக்ஷன்ல நார்மல் ஃபோர்ஸையும் வெயிட் ஆஃப் தி வாட்டரையும் கொடுத்துட்டு இருக்கும். அதனாலதான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ ஹியர் gamma saturated into H1, gamma W into H1, it's not going to equal to 0. இது வந்து குட்டி மிஸ்டேக்.
ஓகே, ஸோ இப்போ ரெண்டையும் நான் வந்து மைனஸ் பண்றேன் அப்படிங்கும்போது சாட் மைனஸ் காமா டபிள்யூ தட்ஸ் நத்திங் பட் சம்மர்ஜ்ட் யூனிட் வெயிட். ஈவன் தோ இங்க சாயில் வந்து எனக்கு சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல இருந்தாலும் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு? சம்மர்ஜ் யூனிட் வெயிட் இன்டு H1 இருக்கு. சரிங்களா? ஓகே, சி ஸ்டேட் பார்ப்போமா? இந்த இடத்துல காமா சாட் இன்டு H1 பிளஸ் H2 சின்ஸ் ரெண்டு லேயருமே எனக்கு வந்து வாட்டர் டேபிள் கீழே இருக்கிறதுனால ரெண்டுலையுமே வந்து நம்ம காமனா எடுத்துக்கலாம். அடுத்து காமா டபிள்யூ போர் வாட்டர் ப்ரெஷரும் ரெண்டு லேயர்லையும் நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அலாங் வித் தட் ஃபைனலா if you subtract this two value you get this. Okay, so next condition, water table above the soil surface. ஒருவேளை ஒரு குளம் குட்டை இது மாதிரி இடத்துல நான் வந்து அதுக்கு கீழே லை ஆயிட்டு இருக்க சாயில வந்து அனலைஸ் பண்ணும், அதுல எவ்வளவு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணும். அப்படிங்கும் போது வாட் வில் பி தி பிரின்சிபல்? ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட்ல இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததெல்லாம் ஜீரோ, ஏன்னா மேல எதுவும் இல்லை. ஆனா இப்போ தண்ணி நிக்குது, அந்த தண்ணியால எனக்கு டோட்டல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுமா? இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக மிஸ்டேக் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, போர் வாட்டர் ப்ரெஷர்ல மட்டும்தான் காமா டபிள்யூ மேஜர் ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. டோட்டல் ஸ்ட்ரெஸ்லயும் the gamma W plays a major roles when the water body is present over a bed. அது சாண்ட் பெட்டா இருக்கும், whatever the soil bed may be, அது மேல வாட்டர் பாடி பிரசன்ட் ஆயிருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணி தேங்கி நிக்குது அப்படிங்கும் போது total stress is governed by gamma W, not only the unit weight of the soil. So gamma W into HW. Water pressure again gamma W into HW. So finally எனக்கு effective stress என்னவா தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். இந்த கான்செப்ட் கேட்கலாம். What will be the effective stress in a bed, river bed, lake bed, இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்கலாம். எப்படி எவ்வளவு வேல்யூ இருக்கும்? ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி 0 ஒன்லி, ரைட்? எனக்கு டோட்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதுக்கு ஈக்குவலா போர் வாட்டர் பிரஷரும் இருக்கும். அப்ப எனி டைம் இட் கோயிங் டு ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ when you talk about point B, இந்த வாட்டர்னால ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த சாயில் ஸ்ட்ரெடம்னால இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணும். ஸோ gamma W HW plus gamma SAT into H1. And both offers us pore water pressure and you are subtracting this two. Simple. Effective stress calculation எப்பவுமே ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க போதும். அடுத்த பாயிண்ட் சி, இந்த இடத்துல gamma saturation into both layers H1 plus H2. மேம் இதுல வாட்டர் ஆக்ட் ஆகுமா, வாட்டர் லெவல் ஆக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா இதுலயும் நமக்கு வாட்டர் லெவல்னால ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல வந்து வாலண்டியராகவே ஐ ஜஸ்ட் gave some space. So இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க most of the students. So HW into gamma W, and here also it's HW into gamma W, and final value is going to remain same. Okay, because இந்த வேல்யூ ரெண்டுமே எனக்கு ஆட் ஆகும்போது ஃபைனலா அது வந்து ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆக தான் போகுது. So final value is going to be remain same. Gamma SAT minus gamma W into H1 plus H2. அவ்வளவுதான். Okay, so let's talk about the surcharge condition. Suppose ஒரு லோடு, அது பில்டிங்கா இருக்கலாம், ஒரு மரமா இருக்கலாம், சாயில் மேல இருக்கு, லைங் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது is there any changes in the effective stress அப்படின்னா yes, we should consider that surcharge load or uniform load that is applying over a soil mass. Total stress இந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? இந்த surchargeனால ஏற்படுற லோட் வேல்யூ என்ன அது கேட்கலாம். போர் pressure இருக்குமா? இல்ல, it's just a load, it's not going to deal anything about the water, so it's going to be remain 0. And the effective stress value is Q. Okay, so total stress value நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது again Q plus நீங்க எப்பவுமே இந்த வேல்யூவை லைக் ஏ இந்த பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இதை அனலைஸ் பண்ணும்போது அந்த சர்சார்ஜை இன்க்ளூட் பண்ணாம விட்டுறாதீங்க. யூ ஷுட் இன்க்ளூட் தட் Q plus gamma dry into H1 plus மேலே எனக்கு எந்த ஒரு போர் வாட்டரும் இல்லை அப்படிங்கும்போது 0. And finally you get while subtracting this two you get the value. And C pointல again total stress Q in the value gamma dry into H1 plus gamma SAT into H2. And only one thing that gives us the pore water pressure is H2 layer only. So gamma W into H2. And finally on subtracting this you get the answer. Very simple. இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கொஞ்சம் ஹையர் எக்ஸாம்ஸ் லைக் IES ப்ரிலிம்ஸ் இல்லை DRB பாலிடெக்னிக் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ்ல வந்துச்சுன்னா ஜாக்பாட் தான் நமக்கு. such a easy questions. Okay, so நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ் இதுக்கு ரிகார்டிங்கான நியூமரிக்கல்ஸ் வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ யா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்
effective stress or value, it's different from a static conditions when they have upward and downward seepage. So not only pore water pressure, அந்த இடத்துல pore water pressure upward seepage-னாலையும் downward seepage-னாலையும் affect ஆகுறதுனால indirectly யாரும் affect ஆவாங்க, effective stress-ம் affect ஆகும், because effective stress is nothing but total stress minus of pore water pressure. When pore water pressure increases, effective stress decreases, right? So இது அந்த இந்த effective stress வந்து pore water pressure-னால affect ஆகுது, இந்த pore water pressure upward and downward seepage-னால affect ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so effective stress for downward seepage is higher than the upward seepage. So this is the concept. Okay, so மோஸ்டா ஸ்ட்ரெஸ்ல இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த செஷன்ல நம்ம பார்த்தோம். இது regarding on numericals we will discuss later in the question session. Okay, so with this I'm going to wind up this session. So as I already told, நம்மளோட Sparks Academy third batch is going to start from next Monday 19th Feb 2024 and நான் already classes எல்லா பத்தியும் டீடைலா சொல்லியிருக்கேன். So if you want more details or any other guidance regarding this exam, you can feel free to call this number 8190879379. So thank you so much. Let's meet in another video.